செய்யும்போது குழந்தை வந்து எப்படி லேர்ன் பண்ணும் அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்கணும். முதல்ல இருந்தே வந்து குழந்தைங்களுக்கு ஹோம்ஒர்க் இருக்கோ இல்லையோ தினமும் கொஞ்ச நேரம் உட்காந்து கொஞ்சம் மீனிங்ஃபுல்லாக இருக்கிற ஒர்க் செய்ய விடுங்க. ஏன்னா அவங்க வந்து எழுதுகிற வேலை மட்டும்தான் ஹோம்ஒர்க் அப்படின்றது அவங்களுக்கு தெரிய வேண்டாம். படிக்கணும், தினமும் வந்து நம்ம கொஞ்சம் எஃபர்ட் போடணும் அப்படின்றது அவங்களுக்கு பழக்கமாக கொண்டு வாங்க. இந்த டைமில் வந்து அவங்க உட்காரக்கூடிய இடம் வந்து டிஸ்டர்பன்ஸ் ரொம்ப இல்லாத மாதிரி ரூமாக சூஸ் பண்ணுங்கள். டிவி பார்த்துட்டே படிக்கிறேன், பாட்டு கேட்டுகிட்டே படிக்கிறேன் அப்படின்றதெல்லாம் வந்து நடக்காது. ஏதாவது ஒரு வேலை செய்யும்போது ஒரு வேலையை ஃபுல்லாக முழு கவனத்தோடு செய்கிற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ண விடுங்க. அவங்க உட்காரக்கூடிய இடம் பெட் மேலே உட்கார விடாதீங்க, டைனிங் டேபிளில் உட்கார விடாதீங்க, ட்ராயிங் ரூமில் ஹாலில் உட்கார விடாதீங்க. படிப்புக்குன்னு தனி இடம் இருக்கணும். டேபிள் சேர் இருந்தால் ரொம்ப நல்லது. இல்லைனாலும் நீங்கள் வந்து அவங்கள வந்து ஒரு பாய் மாதிரி போட்டு உட்கார விடுங்க. இது வந்து செவரை பார்த்த மாதிரி உட்கார விடுங்க. எனி கலர் இஸ் ஃபைன், எந்த கலர் வேணால் பார்க்கலாம், ஆனால் பிளெயின் வாலாக இருக்கணும். ஏன்னா கதவு பார்த்த மாதிரியோ ரூம் பார்த்த மாதிரியோ இல்லை ஜன்னல்